இங்கே வந்தவர்களுக்கு ஒன்றொன்று விண்ணப்பம் என்று நாவுக்கரசர் பெருமான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இந்த வேள்வியிலே நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டிய கருத்துக்களை இப்பொழுது நான் படிக்கின்றேன். அதை அனைவரும் கூர்ந்து கவனித்து அதை ஆமோதித்து நெஞ்சார விண்ணப்பிக்கும்படி உங்கள் அத்தனை பேருடைய பாதத்தை பணிந்து நான் வேண்டிக் கொள்கிறேன். இறைவனே, திருநெறிய தமிழால் எலும்பை பெண்ணாக்கிய இன்தமிழால் கடலில் கல் மிதக்கச் செய்த கவின்தமிழால் முதலை உண்ட பாலகனை மீண்டெழச் செய்த மேன்மை தமிழால் கண்ட பெரு மந்திரமே மூவர் பாடல் கைகாணா மந்திரன் கண்ணுதலேன் கூறல் என்ற அடைவு ஏறிய ஆண்டோர் வாக்கிற்கிணங்க தமிழ் மந்திரங்களை கூறி ஆற்றிய இந்த செந்தமிழ் திரு மாமரை வேள்விக்கு அகமகிழ்ந்து ஆசி புரிந்து எங்களுக்கு அருள்பாரிப்பாராக. இவ்வேள்விக்கு மூல காரணமாகவும் பொருட்செலவேற்ற கொடையாளர் இன்னும் பல வகையிலே உழைத்தவர்கள் மற்றும் இவ்வேள்விக்கு உறுதுணையாக நின்றவர்கள், பார்வையாளராக பங்கு கொண்டவர்கள், பக்தர்கள் உள்ளிட்ட அனைவரது குடும்பங்களிலும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் அன்பு அகலாத கணவரும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் அன்பை உதவும் பெரிய தொண்டரோடு கூட்டு காணுவதுமாகிய 16 பேறுகளும் விரைந்தடைய எங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனை ஆசி புரிந்து அருள்பாலிப்பாராக. எங்களை பலந்து பல்கோடி பாதகமும் செய்வினையும் பாம்பும் பசாகமும் அடர்பூதமும் தீநீரும் பொறுபடையும் தீதகலா வெவ்விடமும் துட்டமிருகமும் முதலாம் எவையும் எவ்விடம் வந்தம்மை எதிர்த்தாலும் அவ்விடத்தில் எந்த திசையும் எதிர்தோன்றி வந்திருக்கல் எல்லாம் பொடிபடுத்தி எவ்வரமும் தந்து தகுந்து உல்லாசமாக உளத்திருந்து எங்களுக்கு ஆசி புரிந்து எல்லாம் வல்ல இறைவனை அருள்பாலிப்பீராக. வேயுறு தோழி பங்கனாய் விடமுண்ட கண்டனாய் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து எங்கள் பெருமானாகிய நீ எங்கள் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனாய 9 கோள்களும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல என எங்களுக்கு நன்மையே செய்திட ஆசி புரிந்து அருள்பாலிப்பீராக. நல்ல திசாபுக்திகள் நடக்க அணையும் நற்பலன்கள் 1க்கு 10 பெருகிடவும் எங்களில் சிலருக்கு ஜாதகங்களில் 4 கோளும் 9 1 7 18 உடனாய நன்றல்லாத நட்சத்திரங்களாக தீய நிலையில் அமைய தீய திசாபுக்திகள் நடக்க அணையும் தீய பலன்கள் முற்றிலும் தணிந்து தேற்றமும் எங்களுக்கு ஆசி புரிந்து அருள்பாலிப்பீராக. எங்களில் கல்வி கற்போர் கல்வியில் தேரவும் திருமணமாகாது தடைபடுவோர்க்கு திருமணம் விரைவில் கைகூடவும் திருமணமாகி மகப்பேரின்றி இயங்குவோர்க்கு நன்மக்களை பெறவும் பணிவாய்ப்பின்றி வருந்துவோர்க்கு பணி செய்யும் வாய்ப்பு பெறவும் பணியில் இருப்போர்க்கு பதவியில் உயர்வும் நலமும் வணிக பெருமக்களுக்கு முதலீட்டிலே பன்மடங்கு லாபம் பெருகவும் இன்ன பிற அடியாரது இச்சை எவை உள்ளவோ அத்தனையும் நிறைவேறவும் எங்களுக்கு ஆசி புரிந்து அருள்பாலிப்பீராக. பருவந்தோறும் வான்கருணையாகிய வான்மழை வளாது பெய்து வளம் பெருக்கவும் வரம்பின்றி பெய்து வளமளிக்காமல் இருக்கவும். நேற்று பாத்தீங்கன்னா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. நம்ம வேள்விக்கு இடையூறு இல்லாம இப்ப மழை நமக்கு ஒரு நல்ல ஒரு சமயம் அறிந்து நமக்கு உதவி செய்திருக்கிறது. அப்படி இருக்கணும் மழை. அதனால் பயிரும் உயிரும் தழைக்கவும் உலகில் தட்ப வெப்பங்கள் சதி செய்யாமல் சமநிலையில் உயிர்களுக்கு உறுதுணை செய்யவும் எங்களுக்கு ஆசி புரிந்து அருள்பாலிப்பீராக. உலகிலே மதம் மொழி நாடு இனம் தனம் ஆச்சாரம் இவற்றால் போரிடும் குணங்கள் பொன்றி மக்கள் சகோதரத்துவம் பூண்டு மனிதநேயம் மலர்ந்திட உலகம் உண்டாலம்மா இவ்வுலகம் என்று போற்றத்தக்க அளவில் நலம் வலிந்து நிவாகி ஓங்கி ஞான உருவோங்கும் உணர்வின் நிறை ஒளி ஓங்கி திருமுறை ஓங்க இவ்வேள்வி நாடெங்கனம் ஓங்க எவ்வுயிர்க்கும் உறவோங்க நின்பதம் எம்முளம் ஓங்க எங்களுக்கு ஆசி புரிந்து அருள் புரிவீராக. இறைவனே, இலங்கை தமிழர் சம உரிமை பெற்றிட தனித்தமிழ் ஈழம் மலர்ந்திட தமிழக மீனவருடைய நலன் வாழ்வுரிமைகள் காக்கப்பட கச்சத்தீவு மீட்கப்பட்டு இந்தியா வல்லரசாகிட இந்த வேள்வியை நடத்திய இந்த வேள்வியை ஏற்பாடு செய்த
இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், அடியார் பெருமக்கள், இந்த வேள்விக்கு பல வகையிலே உதவி புரிந்தவர்கள் அத்துணை பேரும் நலம் பெற எங்கள் பிரார்த்தனை பலித்திட இறைவனே எங்களுக்கு ஆசி கூறி அருள் புரிவீராக. எல்லாம் வல்ல பெருமானுக்கு நிறைவாக பிழை பொறுத்துள்ளது. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகே நில்லா பிழையும் நிலையா பிழையும் சொல்லா பிழை செய்வ நீதி விளங்குக உலகம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் கண்ணுகள் நடனம் வாழ்க கோமலும் குவளையும் முழுதும் வாழ்க வழ்கவே. எல்லாம் பெருமானுக்கு பேரு வழிபாடு சிவன வாக்கியம். கடந்த மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு திருநீரு வேதத்தில் உள்ளது நீரு வெந்துய தேப்பது நீரு போதம் தருவது நீரு புன்மை தவிர்ப்பது நீரு ஓதத்தகுவது நீரு நீரு வேதத்தில் உள்ளது நீரு கேட்டு தன்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாத்தி ஒரு புத்தகம் ரொம்ப கஞ்சத்தனமா 10 ரூபா தான், ரொம்ப கஞ்சத்தனம். அதனால 15 நம்ம இந்த மக்கள் கட்சி ஆல் இண்டியா லெவலுக்கு போய் எல்லாருக்கும் தெரியணும்னு நான் தப்பா பேசியிருந்தா தயவுசெய்து மன்னிக்கணும்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். இப்பொழுது நம்முடைய காமாட்சிபுரி ஆதீனத்தின் திரு நாகராஜ நாயுடு, திரு நரேந்திரஹரி பாபுஜி, விஜயகுமார் ஆகியோருக்கு மொத்தமாக எல்லோருக்கும் சால்வை அணிவித்து பிரசாதம் வாங்கிக்கங்க. பிரசாதம். அடுத்து போட்டோ பிரசாதம் வாங்கிக்கங்க. இவங்களுக்கு கொடுத்தாச்சா? அப்ப உட்காருங்க, நீங்க உட்காரு. சாமி அடைய வேண்டும். மனித வாழ்க்கை பகவானை அடைவதே மனித வாழ்க்கையை நோக்கம் என்ற மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று தன்னுடைய வாழ்நாளே மக்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று இந்து தர்மம் என்பது சத்தியத்தோடு நாம் இந்த உலகிலே அரிது அரிது மானிடரால் பிறத்தல் அரிது அதனினும் அரிது குற்றமின்றி பிறத்தது என்று முன்னோர்களின் வாக்கின் வண்ணம் வையவோல் என்றும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று வள்ளல் பெருமானை போல தூய்மையான எண்ணத்தோடு மக்கள் வாழ வேண்டும். தெளிவான சிந்தனையோடு மக்கள் வாழ வேண்டும். கோழைத்தனம் இல்லாமல் மனித வாழ்க்கை மனிதனாக நல்ல எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அறியாமையினாலே மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய இன்னல்கள் எல்லாம் களைவதற்கும் நாட்டில் என்னென்ன சிறப்பு நாம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த தமிழினுடைய எண்ணங்கள் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற பெரியோர்கள் மிக அற்புதமான முறையிலே தமிழகம் வியக்கும் வண்ணம் நிறைவாக வளர்ந்து எல்லாம் வல்ல
இன்று பேரருளாக அமைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பொன்னாடையை ராமநாதரனுடைய அருளாய கவசமாக எண்ணி அவருக்கு இந்த ராமநாதீஸ்வரனுடைய பூரண அருள் இன்று முதல் தலை தோங்கும் என்று இந்த நேரத்திலே ஆசி வழங்கி இதை உங்கள் மக்களின் சார்பாக அறிவிக்கின்றேன். பல்வேறு விதத்திலே தெள்ளம் தெளிவாக அவருடைய சிந்தனையில் எட்டும் வண்ணம் கேலி செய்தனால் அவர்களை புரிய வைத்து யாரு கண்டுக்காம போனாலும் கூட அவங்களுடைய எண்ணத்தில் எப்படி காண வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஆன்மீக உரைகளை எல்லாம் செய்து இந்த தமிழ்நாடு முழுவதும் தமிழ் பணி தேவாரத்துக்காக அவர் வாழ்கின்றார்கள். அந்த வகையிலே ஆன்மீக நிகழ்ச்சி எங்கு இருந்தாலும் அங்கே தேவார நிகழ்ச்சி ஒலிக்க வேண்டும். நாயன்மார்கள் அன்றைய தினம் உலகெல்லாம் சென்று வந்தார்கள். அவ்வழியிலே எண்ணற்ற மக்கள் அறியாமையினாலே இன்றைய தினம் இந்து சமுதாயம் பல்வேறு பல்வேறு சுயநலவாதிகள் அவன் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடைய முடியும். இன்றைக்கு ஆளுகின்ற அமைச்சர் நாடாளுகின்ற எல்லாரும் ஆன்மீக நெறியில் இல்லாத மனமே கிடையாது. இன்றைய முதலமைச்சரும் கூட வெளிவேசம் எப்படி இருந்தாலும் சரி அவருடைய உள்வேசமானது உள் மனமானது ஆன்மீக நெறியிலே செல்லுவதனால்தான் அவர் இன்றும் 85 இன்றைய காலம் வரைக்கும் இறைவன் அங்கே அவருக்கு உள்ளே புகுந்திருக்கின்றார். பல்வேறு சூழ்நிலையிலே இடையூறு செய்த காரணத்தினால் இறைவன் திருவருள் அவருக்கு இனி எப்படி கிடைக்குமோ நாம் செய்வதெல்லாம் நன்மையை செய்து எல்லாம் நிறைவாகட்டும். பல்வேறு சமுதாய நெறியிலும் நிறைவாக செய்கின்ற கங்காதர ஓல்வாமூர்த்தி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை வழங்கி சிறப்பிக்கின்றோம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்து திரு பிரபாகரன். அடுத்தபடியாக முன்னிலை வகிக்கின்ற நம்முடைய சுரேஷ் அவர்களுக்கு அனைவரும் கைதட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய பணி மகத்தானது. அனைவரும் கைதட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஊர்ல பாடல் பெற்ற தலம் மண்ணில் நல்ல வண்ணம் ஓதுவாமூர்த்திகளுக்கு அந்த பிரசாதம் வாங்கிக்கீங்க. நல்லா. அடுத்தபடியாக அடுத்த தம்பி வாங்க தம்பிங்க வாங்க. தம்பி பேர் என்ன? நம்ம மட்டில் அடுத்து நம்ம இங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அடுத்து ஏன் உட்காந்துங்க. நம்முடைய தலைவர் அவருக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. திரு குருமூர்த்தி செயல் வீரர். இந்துக்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் இந்துக்களின் மீது மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகிற பொழுது பிரசாதம் வழங்கப்படுகிறது. அப்போ நாம் महेश नौटियाल जामिया मिलिया इस्लामिया दिल्ली से। रामेंद्र मिश्रा दिल्ली यूनिवर्सिटी। विद्याभूषण देव। வித்யாபூஷன் நல்ல சிந்தனையாளர். शक्तिवीर सिंह दिल्ली से। இப்பொழுது திரு வித்யாபூஷன் அவர்கள் ஒரு 3 मिनट உங்களுடைய கருத்துக்களை இங்கே வெளிப்படுத்தும். और मैं कह रहा था कि मैं सोच रहा था कि जैसे अभी तमिल मुद्दे पर इन्होंने किया है, हम लोगों ने इन्होंने बताया था हमें, तो दिल्ली में भी हम इनके साथ थे और आगे भी इन्होंने यहाँ बुलाया, यहाँ भी आए और तमिल लोगों के साथ जो हो रहा है श्रीलंका में वो गलत तो है ही, और इसके पीछे जो भी शक्तियां हैं वो सिर्फ श्रीलंका ही नहीं है, बहुत सी कंट्रियां हैं जो सीधे तौर पर जो भारत है इनके देश को तोड़ने का काम कर रही हैं, देश को कमजोर कर रही हैं. நான் புதுடெல்லியிலே இருந்து திரு அர்ஜுன் சம்பத் அவர்களோடு சேர்ந்து இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்திலே நான் பங்கெடுத்துக் கொண்டேன். உலகத்திலே எங்கே தமிழர்கள் அதாவது இந்துக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு ஆதரவாக குரல் கொடுப்பது என்னுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன். இன்றைக்கு
இலங்கையில நடந்து கொண்டிருப்பது வெறும் இலங்கை தமிழர்களுக்கு எதிரான ஒரு யுத்தம் என்பது மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எதிரான ஒரு யுத்தம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் பின்னால் பல்வேறு விதமான சதி வேலைகள், பல்வேறு விதமான சதி திட்டங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அம்பலப்படுத்தி இலங்கை தமிழர்களை, இலங்கை வாழ் இந்துக்களை பாதுகாப்பதிலே என்றைக்கும் ஜாமியா யூனிவர்சிட்டி மாணவர்கள் முன்னிலையிலே இருப்பார்கள் என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். 4,000 के करीब बच्चे थे दिल्ली में जो भाई साहब के साथ थे, और मैं बता रहा था कि ये भारत को तोड़ने की साजिश है। जैसे बांग्लादेश है, आक्रमण कर रखा है सब कुछ, हमने तो बौद्धों को भी अपने यहाँ शरण दे रखी है कि आओ यहाँ रहो, और भारत तिब्बत पुलिस बल बना रखा है. பறந்து விரிந்த நாடு. இந்த நாட்டிலே புதுடெல்லியிலே நாங்கள் இருக்கிறோம். 4000 மாணவர்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். இந்து மாணவர்கள், இந்த உணர்வாளர்கள் இருக்கிறார்கள். 4000 மாணவர்கள் இருக்கிறார்கள். புதுடெல்லியிலே பங்களாதேஷிலிருந்து பலர் வருகிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் அடைக்கலம் கொடுக்கின்றோம். இப்படி உலகத்தில் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் வருகிறார்கள், நாம் பாதுகாக்கின்றோம். ஆனால் இந்தியர்களாகிய நாம் இலங்கையிலே அடிபட்டால் கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருக்கிறது. இந்தோனேஷியாவிலே இந்துக்களாகிய நாம் தாக்கப்பட்டால் கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருக்கிறது. மலேசியாவிலே இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருக்கிறது. இந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களாகிய நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லுங்கள். हम सोच रहे हैं सभी जो धर्म गुरु हैं, दलाई लामा हैं, उनके पास भी जाएंगे, उनसे भी कहेंगे कि जो श्रीलंका में हो रहा है, जो बौद्ध लोग हिंदुओं के साथ कर रहे हैं वो ठीक नहीं है, क्योंकि हमने आपको शरण दे रखी, राजनीतिक शरण दे रखी है, और हमारे लोगों के साथ अगर ऐसा वहां हो रहा है तो वो गलत है, आप उसमें इंटरफेयर कीजिए. भारत सरकार को भी हमने कहा है और राज्य सरकार को भी भाई साहब ने कहा ही है, और हम चिंतित हैं, बहुत दिल से चिंतित हैं. நம்முடைய நாடு சீனர்களால் திபெத் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கே புத்த மதம் ஒடுக்கப்பட்டு அந்த புத்த மத தலைவர் தலாய் லாமா விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது அந்த புத்த மத குருவை தலாய் லாமா சீனா திபெத்துக்கு மட்டும் குரு அல்ல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய புத்தர்களுக்கு குரு. அவருக்கு நம்முடைய இந்திய நாடு அடைக்கலம் கொடுக்கிறது. ஆனால் இலங்கையிலே இருக்கக்கூடிய பௌத்தர்கள் நம்முடைய தமிழர்களை அடிக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது பார்ப்பதற்கு மிக வேதனையாக இருக்கிறது. இத்தகைய நிலை நீடித்தால் நாம் பௌத்தர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நடத்த வேண்டி இருக்கும் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். நம்முடைய நாடு அரவணைப்பு தன்மை கொண்டது. நம்முடைய நாடு எல்லோரையும் ஒற்றுமையாக வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இந்த நாட்டு மக்கள் உலகத்திலே எங்கே பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ये कैसा बौद्ध धर्म है? एक तरफ तो आप लोग चीन से ஒரு புறத்திலே சீனாவில் இருந்து வருகின்ற பௌத்தர்களை நாம் அரவணைக்கிறோம், பாதுகாக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆட்களை பௌத்தர்கள் தாக்குகிறார்கள். இது மிகப்பெரிய முட்டாள்தனமானது. இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். और बात अब यहाँ तमिल लोगों की नहीं है, सभी लोगों को जागना होगा, क्योंकि भारत के समक्ष, भारत के सामने जितने भी हर तरफ से दिक्कतें ही दिक्कतें हैं. ऊपर कश्मीर में, इधर पाकिस्तान है, उधर बांग्लादेश है, बर्मा है, और चाइना ने जिस तरह से श्रीलंका को टेक ओवर ही किया है, हर तरह से उन्हें हथियार प्रोवाइड कराए हैं और लड़ने के लिए भी तैयार है. तो ये जो चीजें हैं बहुत गंभीरता से देखनी होंगी हमें, और समय समय पर हमें इकट्ठा होना होगा. और இலங்கை நம்மை இளிச்சவாயர்கள் என்று கருதி கொள்ளக்கூடாது. நம்முடைய நாட்டில் எங்கு நோக்கினும் பிரச்சனை, இந்துக்களுக்கு பிரச்சனை. பங்களாதேஷிலே, பாகிஸ்தானிலே, இப்படி எங்கு நோக்கினும் நமக்கு பிரச்சனை. இந்த இலங்கை நம்மை இழுத்தவாயன் ஆக்கிக் கொண்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் இலங்கையினுடைய சதி வேலைகளுக்கு பலியாகாமல் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். श्री राम सेना और जो भी हमारे साथ लोग हैं, हम सब कर रहे हैं इस दिशा में काम, और दिल्ली में भी, कर्नाटक में भी हैं, और हमारे भाई साहब हैं, और हिंदू मक्कल काछी भी ये सब कर रही है. और हमें कई बार तो शर्म आती है कि भारत जैसा परमाणु பிரிந்து சென்ற சின்ன சின்ன நாடு இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா, இது மாதிரியான நாடுகள் எல்லாம் நம்மை எதிர்த்து நம்மை और तमिल लोग अपने अधिकार के लिए श्रीलंका में लड़ रहे हैं. हम उनके संग हैं और संग रहे. जब तक नहीं मिल जाते हैं, தமிழர்கள் இலங்கையிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு அகில இந்திய அளவிலான இந்து அமைப்புகள் என்றும் துணை நிற்கும். அந்த போராட்டம் எவ்வளவு காலம் நீடித்தாலும் சரி, அவ்வளவு காலம் மனம் தளராமல் நாங்களும் உடன் இருப்போம். अंग्रेजों के लिए उनकी बहुत सी कंट्रियां हैं, मुसलमानों के लिए भी उनकी बहुत सी कंट्रियां हैं,
और बौद्धिस्टों के लिए भी उनकी बहुत सी कंट्रियां हैं। हिंदुओं के लिए कोई कंट्री है, एक थी नेपाल, वो भी अब नहीं है। हमें उसके लिए भी अपने कदम आगे बढ़ाना, हिंदू राष्ट्र बनाना है। और भाई साहब हमारा साथ दे रहे हैं, हम भाई साहब के साथ हैं, सब लोग सबका साथ दे रहे हैं और हिंदुस्तान बनाना है। நாடுகள் நாம் மதச்சார்பற்ற நாடு. முஸ்லிம்களுக்கு உலகத்திலே ஏராளமான நாடுகள் இருக்கிறது, 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு உலகத்திலே 40க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. இந்துக்களாகிய நமக்கு ஒரு நேபாள் தான் இருந்தது, அந்த நேபாளும் இப்பொழுது இல்லை. நாடற்றவர்களாக நாம் இப்பொழுது இருக்கிறோம். அதை மாற்றி அமைத்து இந்தியாவை ஹிந்து நாடு, அகண்ட பாரதம் என்கின்ற சூழ்நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அனைவருக்கும் நன்றி. நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் மட்டுமே நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு ஒரு அகில இந்திய வடிவம் கொடுப்பது எங்களுடைய வேலை. சமீபத்திலே இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு நாங்கள் எல்லோரும் கைதானோம். இலங்கையிலே நம்முடைய இந்து கோவில்கள் இடிக்கப்படுகிறது. இது வெறும் தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல். ஆகவே அந்த தாக்குதலை முறியடிக்க நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். कि वो खुद भी दिल्ली आए और हमें फिर यहाँ बुलाया। आज पूरा भारत इसलिए मतलब साउथ इंडिया भी नॉर्थ इंडिया आया और नॉर्थ इंडिया भी साउथ इंडिया आया और पूरा मिलकर वास्तव में इंडिया और एक भारत का निर्माण किया। तो साथ ही मैं नागराज यादव का धन्यवाद करता हूँ, श्री राम सेना की। நான் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய போராட்டம் இந்தியாவின் எந்த மூலையிலே நடந்தாலும் எப்படி நாங்கள் டெல்லியில இருந்து வந்து கலந்து கொண்டோமோ அதுபோல நீங்களும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பொது பிரச்சனைகளுக்கு அனைவரும் இணைந்து போராடுவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் சும்மா சொல்லுங்க, நீங்க கன்னடத்துல பேசுங்க, சொல்லுங்க, கன்னடத்துல பேசுங்க, தெலுங்குல பேசுங்க, சொல்றேன், சொல்லுங்க. ಶ್ರೀರಾಮ ಸೇನಾ ಡೆಲ್ಲಿ ಅಲ್ಲ ಶ್ರೀರಾಮ ಸೇನಾ ಡೆಲ್ಲಿ ಯೂನಿಟ್ಗೆ ನಾನು ಇನ್ಚಾರ್ಜ್ ಆಗಿದ್ದೀನಿ. ஸ்ரீராம சேனையினுடைய புதுடெல்லிக்கும் தமிழகத்திற்கும் நான் பொறுப்பாளராக இருக்கிறேன். ಇದು ಕೆಲವೇ ದಿನಗಳ ಹಿಂದೆ ಸೌತ್ ಇಂಡಿಯಾ ಬೇರೆ, ಮದ್ರಾಸ್ ಬೇರೆ, ಆಮೇಲೆ ಡೆಲ್ಲಿ ಬೇರೆ, ಈ ರೀತಿ ಅಭಿಪ್ರಾಯಗಳೆಲ್ಲ ತುಂಬಾ ಜನರಲ್ಲಿ ಇದ್ದಿದೆ. ಅದೆಲ್ಲ ಇವಾಗ ಅರ್ಜುನ್ ಸಂಪತ್ತಿ ನಮ್ಮ ಶ್ರೀರಾಮ ಸೇನೆ ಕಡೆ ಸೇರ್ಕೊಂಡು ಹಿಂದೂ ಮಕ್ಕಳ ಕಕ್ಷಿ ಪ್ಲಸ್ ಶ್ರೀರಾಮ ಸೇನೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೋರಾಟ ಮಾಡಿದೆ ಡೆಲ್ಲಿನಲ್ಲಿ 4,000 ಜನ ಹಿಂದೂಗಳು, ಹಿಂದೂ ಯೂತ್ಸ್ ಇವ್ರು ತರ ಇದಾರಲ್ಲ, ಅಷ್ಟು ಜನ ಕೂಡ ನಮ್ಮ ಬೆಂಬಲಕ್ಕೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. நான் புதுடெல்லியிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். ஸ்ரீராம் சேனை நாடு முழுக்க ஒரு எழுச்சி பெறுகின்ற இயக்கமாக வளர்ந்து வருகிறது. இந்த அமைப்பின் சார்பில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 4000 பேர் புதுடெல்லியிலே இந்த விஷயத்திற்காக எத்தகைய போராட்டத்திற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ಒಂದು ಕ್ರಿಶ್ಚಿಯಾನಿಟಿ ಬಗ್ಗೆ, ಕನ್ವರ್ಷನ್ ಬಗ್ಗೆ, ಇನ್ನೊಂದು ಗೋಹತ್ಯೆ ಬಗ್ಗೆ, ಎರಡನೇದು ಮುಸ್ಲಿಮ್ಸ್ ಪ್ರಬಲವಾಗಿರೋ ಏರಿಯಾಗಳ ಬಗ್ಗೆ. ஒன்று கிறிஸ்துவ மோசடி மதமாற்றத்திற்கு எதிராக, இன்னொன்று பசுவதை கூடாது என்பதற்காக, இன்னொன்று இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு எதிராக, ಇನ್ನೊಂದು ಟೆರರಿಸ್ಟ್ ಬಗ್ಗೆ, பயங்கரவாதத்திற்கு எதிராக. ಇವರೆಲ್ಲ ಏನು ಚಿಂತನೆ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಯಾಕೆ ಟೆರರಿಸ್ಟ್ ಆಗಬಾರ್ದು ನಾಳೆ ಅಂತ. இப்படிப்பட்டவர்களை பார்க்கிற பொழுது இந்த இந்துக்கள் எப்பொழுதுமே பொறுமைசாலிகளாக இருப்பார்கள் என்றுதான் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்துக்களும் ஏன் தீவிரவாதிகளாக மாறக்கூடாது என்று சிந்திக்க துவங்குகின்ற நேரம் இது. ಕೇವಲ ಒಂದು 10 ಜನ ಬಂದು ಇಡೀ ಬಾಂಬೆನ, ಇಡೀ ಇಂಡಿಯಾನ, ಇಡೀ ದೇಶನ 4-5 ದಿವಸ அவர் கையில் ಹಿಡ್ಕೊಂಡು ಅಲ್ಲಾಡಿಸುವಾಗ பாகிஸ்தானில இருந்து வெறும் 10 சிறுவர்கள் வந்து இவ்வளவு பெரிய ஒரு தேசத்தை மிரட்டி விட்டு, அரட்டி விட்டு 4 நாட்கள் இந்துக்கள் என்றால் என்ன செய்வார்கள்? பூஜை செய்வார்கள், யாகம் செய்வார்கள், நமச்சிவாய செய்வார்கள், பஜனை பாடுவார்கள், இப்படித்தான் இருப்பார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார். ಎಲ್ಲ ಹಿಂದೂ ಆರ್ಗನೈಸೇಷನ್ಸ್ ಥ್ರೂಟ್ ಇಂಡಿಯಾ 38 ಸ್ಮಾಲ್ ಆರ್ಗನೈಸೇಷನ್ಸ್ ಇದೆ. ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಬಾಯಲ್ಲಿ, ಶಿವಸೇನೆ ಇರ್ಬೋದು, ರುದ್ರಸೇನೆ ಇರ್ಬೋದು, ಹಿಂದೂ ಮಕ್ಕಳ ಕಕ್ಷಿ ಇರ್ಬೋದು, ಶ್ರೀರಾಮ್ ಸೇನೆ ಇರ್ಬೋದು, ತುಂಬಾ ಸೇನೆಗಳಿದೆ, ತುಂಬಾ ಹಿಂದೂ ಸಂಘಟನೆಗಳಿದೆ. ಒಂದೇ சேனை, சிவசேனை, அத்தனை சேனைகள், பல்வேறு விதமான இந்து அமைப்புகள் எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ಶಾಂತಿ 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 ಅನ್ನೋದಕ್ಕೆ ವಿದಾಯ ಹೇಳಿ, சாந்தி சாந்தி, அமைதி அமைதி என்று சொல்லக்கூடிய இந்த அயோக்கியத்தனத்திற்கு விடை கொடுப்போம். ಮುಯ್ಯಿಗ ಮುಯ್ಯಿ ಮುಯ್ಯಿಗ ಮುಯ್ಯಿ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಜೈ ಅನ್ನಿ. நாம் தர்மத்தை காப்பாற்றுகின்ற போருக்கு வெற்றி வெற்றி என்று சொல்லி நாம் முன்னெடுத்து செல்வோம். பாரத் மாதாக்கு ஜெய் ಅನ್ನಿ. பாரத் மாதாக்கு ஜெய் என்று சொல்லுவோம். ಜಾತ್ಯತೀತಕ್ಕೆ ಜೈ ಅನ್ನಬೇಡಿ. அடுத்தவர்களுக்கு நாம் வாழ்க பிடிக்க வேண்டாம், வாழ்க சொல்ல வேண்டாம். ಇದು ಇಲ್ಲಿನ ಹಿಂದೂಗಳ ಅಭಿಮತ. இதுதான் இன்றைக்கு பெருவாரியான இந்து இளைஞர்களின் விருப்பம். ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮೆಲ್ಲ ನಮ್ಮ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರತಿ
ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೂಡ ಹಿಂದೂ ಸಂಘಟನೆಗಳು ಏನಿದೆ ಅದಕ್ಕೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತನುಮನ ಧನ ಸಹಾಯದಿಂದ ಅವರಿಗೆ ಒಕ್ಕೂಟದಿಂದ ಭುಜ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಜೊತೆ ನೀವು ಹೋರಾಟಕ್ಕೆ ಬನ್ನಿ. அதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நின்று உடல் மனம் பொருள் அத்தனையின் அடிப்படையிலும் நாம் வேலை செய்ய வேண்டும். ಎಲ್ಲರೂ ಹೋರಾಟಕ್ಕೆ ಬರಕ್ಕಾಗಲ್ಲ, எல்லாரும் போராட்டத்துக்கு வர முடியாது. ಯಾರ ಶಕ್ತಿ ಯಾರಿಗೆ என்னென்ன சக்தி இருக்கோ அவங்க எல்லாம் வரலாம். ಕೆಲವರು ಹಣ ಸಹಾಯ ಮಾಡಬಹುದು, ಕೆಲವು ವಿರುದ್ಧ ಫೈಟ್ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಹರ್ತದ ಮಾಡಿ ಪ್ರತಿಭಟನೆ ಮಾಡಿದಂತಹ ನಮ್ಮ ಸ್ವಾಮೀಜಿಯವರಿಗೆ ಗುರುಜಿಯವರಿಗೆ ನಮ್ಮ ಚಿಕ್ಕದಂತಹ ಒಂದು டெல்லி யூனிட் புதுடெல்லி அமைப்பின் சார்பிலே இலங்கை தமிழர்களுக்காக இங்கே இந்த வேள்வியை நடத்திய அத்துணை பேரையும் அடுத்து வருகின்ற உத்தமர் அவருக்கு இப்பொழுது பிரசாதம் வழங்கப்படுகிறது. அவர் ஞான வேள்வி 100 இடத்திலே நடத்துவதற்கு அவர் நமக்கு திட்டம் கொடுத்திருக்கிறார். சிவராத்திரி அன்னைக்கு அதை துவக்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பு கட்டளையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இறைவன் மாநில துணைத் தலைவர் திரு ராம குணசீலன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய இந்த மாநாடு வெகு சீரோடும் சிறப்போடும் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்து திரு சங்கரேஸ்வரன் காவியானை அணிவிக்கின்றார். பிரபாகரன் வாங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்தா கொடுங்க. சதீஷ் கொடுங்க. திரு சதீஷ் சும்மா அப்படியே போடுங்க. அப்படியே பிரிக்கிறாங்க போடணும். அடுத்து நம்முடைய பிரச்சாரகர் அவரது மிருதங்க வித்வான் வெள்ளூர் பெருமையா. சரி, கணக்கு துண்டு போடுங்க. நீங்க போடுங்க. அனைவரும் கைதட்டும்படி கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்து நம்ம ஜெயமூர்த்தி வந்திருக்காரு. அவருக்கு காவியாடை அணிவிக்கும்படி திரு ரமணன் அவர்களை கேட்டுக்கொள்ளுங்க. ரமணனா, இந்த ஓதுவா மூர்த்திகளுக்கு சன்மானம் வழங்கணும். அது நாம் அமைக்கிறேன். நம்ம தமிழ் அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்கள் அவருடைய பெரும் முயற்சியினால் இந்த கூட்டத்தில் சொல்லணும். நாங்க எங்கெங்கயோ போய் கேட்டோம், போய் ஒளிஞ்சுக்கிறவங்க தான் இருக்காங்க. பெரியவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, ஓதுவாருனால போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் சம்பத் மூலமாக என்பதனை மகிழ்ச்சியுடன் ஒரே ஒரு ஓதுவார் தான் வந்தார். அவருக்கு பஸ்ஸுக்கு என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆகவே மலைவச்சம்பட்டி சன்னிதான அவர்கள் வழங்கிய இந்த 500 ரூபாயை எங்களால் இயன்றது வழங்குகிறார்கள். திருச்சிட்டம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாகும் வெளிநீர்களெல்லாம் வந்து உள்ளே அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அம்பா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய சாமிகள் வெள்ளலூர் நம்ம இவங்க துண்டு விடுங்க. சாமி கொடுங்க. சாமி அம்பாக்கும் இறைவா போற்றி. அடுத்து திரு வந்திருக்காங்க. திருவையாறுல அற்புதமான போராட்டங்கள். நம்ம திருவையாறு கோயிலுக்கு சொந்தமா இருக்காரு. நரசிம்ம நெல்லை மாவட்ட தலைவர் திரு கணேசன் அவருக்கு துண்டணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். திரு இவர் அறிமுக இளங்கோ தஞ்சை மாவட்ட அச்சுறுத்தலாக இவர் அவருக்கு அச்சுறுத்தலா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே சாமி. அடுத்து நம்ம நெல்லை கணேசன் நம்முடைய மாவட்ட தலைவர். எங்க முருகானதுங்க நெல்லையில இருந்து ஆட்டோ ஓட்டுநர் வர சொல்லுங்க. அவரு பாலா காளிமுத்து சாமி கூட சொல்லுவோம். சாமி எல்லாம் விட்டு போச்சுங்களா? ஒரே நிமிஷம். இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. நம்ம எங்க நெல்லையில் முருகானந்தம் அவர்களுக்கு நெல்லை மாவட்டம். அடுத்து எங்க ஒரு திருப்புப்படுத்திக் கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நெல்லை கொண்டு விடுங்க. அடுத்து திரு கிருஷ்ணன் அவர்கள். இவர்தான் கிருஷ்ணன். இவர்தான் இந்து மாதத்தோடு நீக்கிறது.
செஞ்சி மாவட்டத்தினுடைய தலைவர் திரு சிவபாபு அவர்களுடைய ஒப்புதல் பேரிலும் திருமுருகன் அவர்களை விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஒரு அமைப்பாளரா நியமிக்க சொல்லியிருக்காங்க. அந்த திருப்பாங்க பேரன்புள்ளம் கொண்ட ஆன்மீக அன்பர்களே, பண்பாளர்களே, இன்று இங்கு நடைபெற்றிருக்கும் தமிழ்முறை ஞான வேள்வி சிறப்பாக நடைபெற்ற அது ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் செஞ்சி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சார்பாகவும் செஞ்சி இந்து மக்கள் கட்சியின் திரு பாபு அவர்கள் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெறும். எங்க பாபு வாங்க, நீங்க போய் சாமி குருமூர்த்தி போட்டோம். அது ஸ்ரீ வாரிக்கிறாங்க செங்கல் முத்து தம்பதி சமேந்திரா வாங்க. வாங்க திருப்பூர் மாவட்டத்தில் வாங்க, கூப்பிட்டாரு. திருப்பூர் மாவட்டத்தில் போடுங்க, உங்க மாவட்டத்தில் இருக்கு. யாவரும் அந்த இதே விழாவிற்கு சென்று இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரராகுமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். காளிமுத்து அடிகளார் அவர்கள் அழைக்கின்றார்கள். அடுத்து நம்முடைய ஞானகுரு அவருக்கு ஒரு ஞானகுரு அவர்களுக்கு நானே கொண்டாடி கொடுத்துறேன். இவர் அழைச்சிட்டு போங்க. அவர் எங்க நம்ம இவர் பொன்னுசாமிஜி வணக்கத்தோடு இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியை துவக்கி வைக்கும்படி மதுரையிலே இருந்து வருகின்றிருக்கின்ற அப்பா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நமாமி விக்னேஸ்வரः பாதபங்கஜோ ஐந்து கரத்தனை யாரை முகத்தனை எங்கிடம் பெரியொழுந்தினை முந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைத்து வீரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். அன்பிற்குரியவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்து மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, துறவியர் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். தமிழகத்திலே ஒரு ஈழப் பிரச்சனையை, இலங்கை பிரச்சனையை தமிழக மக்கள் கட்சி அகில இந்திய அளவிலே எவ்வளவோ போராட்டங்களை எல்லாம் நடத்திவிட்டார்கள். தமிழகத்திலே மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்திவிட்டார்கள். எப்படி ஒரு அரை நூற்றாண்டாக இலங்கை தமிழருக்கு, யாழ்ப்பாண தமிழருக்கு தனி ஈழம் மலர வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே கூட அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். என்ன நடந்தது? கடைசியிலே யுத்தம் முடிந்து விட்டது. ஈழம் என்ற ஒரு கனவு, ஈழம் என்பது நிறைவேறாது என்று சொன்னார்கள். முடிந்துவிட்ட ஒரு பிரச்சனையை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய தலைவர்கள் இதை இந்துக்களுடைய பிரச்சனையாக எடுத்திருக்கின்றார். தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அத்துணை தியாக புருஷர்களுக்கும் என்னுடைய மானசீகமான வணக்கங்களை காணிக்கையாக்கிக் கொண்டு, சீர் சிறப்பு பதவி என்று சொன்னால் ஓடோடி வருவார்கள். சிறை சென்னீர் சித்திரவதை என்று சொன்னால் ஓடி ஒளிந்து கொள்ளுவார்கள். இந்த நாட்டிலே அரசியல்வாதிகள் அப்படித்தான். அப்படி ஓடி ஒளிந்தவர்கள் மத்தியிலே தன்னை எதிர்த்து அந்த இடியமின் ஈட்டிகளை எல்லாம் புறந்தள்ளி ஒதுக்கி வெளியிலே அகற்றி அர்ஜுனன் சம்பத் அவர்களுக்கு என்னுடைய மானசீகமான வணக்கங்களை காணிக்கையாக்கிக் கொண்டு இங்கு வந்திருக்கிற அத்தனை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாட்களுக்கு முன்பாக இங்கே இந்த மாநாட்டு பணிக்காக வந்து இங்கே கலந்து கொண்டு வேலை பணியாற்றிக் கொண்டிருந்தது. அப்பொழுது எங்களுடைய தலைவர் இந்த பகுதியிலே மாநிலம் குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே முள்வேளையிலே அடைபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு குரல் கொடுக்க வேண்டும், அவர்களுக்காக ஒரு யாகம் நடத்த வேண்டும், அந்த தமிழர்களுக்காக ஒரு தமிழன் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு போய் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் கேட்டா ஒரு 20-100 தடவை
திருப்பி திருப்பி அனுப்புறது. இது மாத்தி எழுதிட்டு வாங்க, இங்க மாத்தி எழுதிட்டு வாங்க, இங்க மாத்தி எழுதிட்டு வாங்க. காரணம் என்னன்னு சொன்னா இங்க ஒரு டிஎஸ்பி அம்மா தொலைச்சு போடுவேன். என்ன பேசிட்டு இருக்க நீ டிஎஸ்பினா என்ன ஆளா நீ? இது இந்துக்களுடைய நாடு, இது இந்துக்களுடைய தேசம், இது தமிழர்களுடைய மண். இந்த மண்ணிலை தமிழனுக்கு தமிழன் குரல் கொடுப்பதற்கு என்னையா தட? நாட்டில் தலைவர் சொல்றாரு பிரபாகரனை பத்தி பேசக்கூடாது. பிரபாகரன் எங்கள்கிட்ட ஒரு பிரபாகரன் நம்புறது இல்லை. அந்த பிரபாகரன் சென்றாலும் இன்னும் ஒரு பிரபாகரன் இந்த தேசத்திலே உருவாகிய தீர்வான் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். என்ன நினைச்சிட்டு இலங்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நான் வந்தோடனே தலைவர் சொல்லிட்டாரு 5 நிமிஷம் பேசுங்க அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்ச நேரம் பேசலான்னு பார்த்தேன். ஏன்னா நிறைய இது மிகப்பெரிய முக்கியமான கூட்டம். தமிழகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு இந்திரா காந்தி அம்மையார் கொலை செய்யப்பட்டார். இன்றைக்கு அந்த தமிழர்களை, அந்த தமிழர்களுடைய பணத்திலே, அந்த தமிழர்களுடைய வருமானத்திலே, அந்த தமிழன் சொல்லி தமிழ புறம் வேலைக்கு வித்து இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்தினுடைய சொத்தினுடைய மதிப்பு என்ன இருக்கு? இன்னைக்கு நீ தமிழனுக்கு எத்தனை விரோதமான செயல்களை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இவனும் காங்கிரஸ் கட்சியும் ஒண்ணு சேர்ந்து நாங்க அதெல்லாம் அங்க பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சாதாரண நினைக்கிறீங்களா? அப்ப இவர் சொல்றாரு ரத்த காட்டி இந்த தேசத்தை யார முடியுமா? இந்திரா காந்தி ரத்த காட்டி அப்படின்னு. அதுக்கு என்னையா அன்னைக்கு எப்படி சொன்ன, இன்னைக்கு எப்படி சொல்ல? நான் அப்படித்தான் சொல்லுவேன், நீ கேளு. நம்மால் கீழே கை தட்டுவான். நம்மால்தான் இந்து என்று சொன்னாரே வேசி மகன் என்று சொன்னான். அப்பொழுதும் இதே இந்து கீழே அமர்ந்து கொண்டு கை தட்டி வரவேற்றான். இது இந்த தமிழன் என்ன செய்யலாம்? சினிமா பார்த்துட்டு இருக்காயா? சினிமா பார்த்து அதுக்கு கதவசனமும் கவிதையும் இதையும் எழுதிட்டு உட்கார்ந்து எழுதுறாரு பிரபாகரன். இப்ப என்ன சொல்றாருன்னா, பிரபாகரன் நிறைய பிரபாகரனை பத்தி பேசினா என்னையா? பிரபாகரன் இல்லாமல் ஒரு ஈழம் அமைய முடியுமா? ஈழத்தினுடைய பிரச்சனையிலே பிரபாகரனை தவிர்த்து ஈழம் கிடையாது. பிரபாகரன் ஆதரிச்சு பேசுறேன் அப்படிங்கறதல்ல. ஏன் சொல்லக்கூடாது? என் தமிழன் உள்ள வந்து உட்கார். யார் வெளியிருந்தாலும் உள்ள வந்து உட்கார சொல்லி நீ வரவங்கள துரத்துக்கு கீழ வாசல்ல நான் பல முறை வந்து போன ஒரு பெரிய இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் தலைமையில் மாபெரும் துறவிகள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில இதையெல்லாம் விட்டு இறைவனை மட்டுமே நாட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு வாழ்கின்ற ஆன்ம ஈடேற்றத்துக்காக வாழ்கின்ற துறவிகளுடைய அவையிலே பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட உறுப்பினர்கள், இந்த ராமேஸ்வரம் நகரிலே உள்ள அதுவும் சிறப்பாக ராஜபக்சவனுடைய சகோதரியார் தன்னுடைய தமிழ் கணவரோடு இங்கு வந்தாலும் அவர் கொலைகாரனுடைய ஒரு சகோதரி என்ற கண்ணோட்டத்திலே அவருக்கு கருப்பு கொடி காட்டி அவருடைய வண்டியை சூழ்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி கடந்த சில மக்கள் கட்சியினுடைய அன்பர்கள் மத்தியிலே மற்ற பெரியோர்கள் இங்கே இருக்கிறீர்கள், தாய்மார்கள் இருக்கிறீர்கள். மண்டபம் முகாமில் இருந்து 50 அகதி குடும்பங்கள் சார்பில் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் மத்தியிலே நான் சில மணித்துளிகள் பேசவே இங்கே இருக்கிறேன். எனக்கு இங்கே பேசப்பட்ட விஷயங்கள்ல பலதுல உடன்பாடு இருக்கும், உடன்பாடு இல்லாமல் இருக்காங்க. ஏற்றுக்கொள்ற சூழ்நிலையில தான் இந்த நாட்டிலே வாழ முடியும். ஒரு கட்சியினுடைய கருத்தை நான் இந்த நாட்டு குடிமகன் ஆயிடுவேன், நான் இந்த நாட்டு குடிமகனா. ஆனாலும் 2000 வருஷமா, 3000 வருஷமா, 5000 வருஷமா, 10,000 வருஷமா, 20,000 வருஷமா, கோடான கோடி வருஷமா ஓரறிவுரே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாருல, இந்த உயிர் பிறந்த நாள்ல இருந்து இந்த மண்ணுக்கும் அந்த மண்ணுக்கும் தொடரும். நான் இங்க இருக்கும்பொழுது இன்னைக்கு காலையில வந்து திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசுவதை கேட்கிற பொழுது, சுவாமி அவர்கள் பேசுவதை கேட்கும் பொழுது, திரு கங்காதரன் ஐயா அவர்களுடைய திருமுறைகளை எல்லாம் கேட்கும் பொழுது நான் யாழ்ப்பாணத்துல இருக்கிறது போலதான் கொஞ்சம் ராமேஸ்வரத்துல இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கேன் எனக்கு நினைப்பே இல்லை. எதையெல்லாம் நாங்கள் எங்களுடைய மத்தியிலே எங்களாக்கி விட்டு போனால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? நாங்கள் அங்கே இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு எங்களை அங்குள்ள அரசு ஒரு நாள் அல்ல
ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம். 1948 பிப்ரவரி 4ஆம் நாள் தீவை விட்டு ஆங்கிலேயர் வெளியேறுகிறார்கள். அன்று தொடங்கிய கொடுமை. உங்களுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர் சொன்னார், முந்தின நாள் கூட கங்குவேலியில இந்த திருமுறையில ஈடுபட்டு நாங்கள் வாழ்கின்றது வாழக்கூடாத வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் செய்கிற கொடுமைக்கு மத்தியிலே எங்களை மேலும் அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே குருவாய் அமர்ந்த சிவனே குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே மனித உரிமைகள் அற்ற நடைப்பிணங்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று நவம்பர் 1ஆம் தேதி வந்த இந்தியா டுடே இதழில் என்னுடைய பேட்டி வந்தது. நவம்பர் 1ஆம் தேதி இரவு எனக்கு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்தே அழைப்பு வந்தது. என்ன இப்படி சொல்லி இருக்கிறீர்கள்? நான் சொன்னேன், நான் உண்மையா தான் இது பார்க்க தெரியலையா இவங்க 4 மணிக்கு போய் அங்க என்ன செய்ய வேணும்னு எழுதி கொடுங்கன்னு சொன்னார். 6 மாதத்துக்கு மேல முகாம்களுக்குள் வைத்திருக்காரு. முதலமைச்சர் நான் 20 கோரிக்கைகளை வைத்திருந்தேன். அதிலே அவர் 18 கோரிக்கைகளை 16 கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கிறார். 100 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொன்னேன். 16 கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றி கொடுத்திருக்கார். சமத்துவம் மூலம் வீடு கட்டி கொடுப்பேன் முகாமுக்குள்ளே என்று சொல்லி ஐயா அவர்கள் மிக முக்கியமான வரலாற்று குறிப்புகளை எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார். பல நல்ல செய்திகளை சொல்லி இருக்கிறார். இப்பொழுது நம்முடைய வராகி மணிகண்ட சுவாமிகள், நம்முடைய சுவாமிகள் நல்ல சிந்தனையாளர், நல்ல எழுத்தாளர், இது எல்லாவற்றையும் விட நல்ல செயல் வீரர். இந்த சமூகத்திலே பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருப்பவர். புஷ்பராகம் திருநகை முத்துக்கனிவாய் பவழம் சிறந்தவல்லி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே. எல்லாம் வல்ல எம்பெருமானாகிய இறைவன் திருப்பாதத்தை நினைத்தபடி என் பூர்த்தியான பொழுது அவருடைய நல்லாசியை அற்புதமான இங்கு நடத்தப்படுகின்ற விழங்கு மட்டுமல்லாமல்
நம்முடைய கருத்துக்கள் சிந்தைகள் எல்லாம் இந்த எல்லோரையும் ஒன்று கூட்டுவது என்கின்ற பணி இருக்கிறது. அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய பணி. மற்ற எல்லாத்தையும் செஞ்சிடலாம். திருமதி அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய சேனை படையானது அப்படிப்பட்ட மாபெரும் சாதனையை பக்கத்திலே இருக்கின்ற மாநிலத்திற்கு கேட்கட்டும் என்று வந்து சேர்ந்து மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களே, ஆன்மீக பெருமக்களே, இருந்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் அன்புக்குரிய தோழர் தங்கச்சி மடம் மகேஷ்குமார் கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த செயல் வீரர்களே, தொண்டர்களே, தமிழ் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய ராமேஸ்வரத்தில் இந்து மக்கள் கட்சி நடத்துகிற இந்த மாநாடு முன்னேற்ற கழகம் அரசியல் களத்திலே போராடி கொண்டிருக்கிறதோ அந்த உணர்வுகளை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு, அந்த உணர்வுகளை வளர்த்து எடுக்கக்கூடிய அளவுக்கு மதிப்புக்குரிய அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த விழா மீனவ பெருமக்கள் படுகின்ற இன்னலையெல்லாம் களைந்து எறிந்து திரும்பவும் கச்சத்தீவை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அதை போல இந்தியா ஒரு உலக வல்லரசு நாடுகளிலே ஒரு நாடாக இந்தியா தலை சிறந்து ஓங்க வேண்டும். மீனவர்களுடைய நலனை பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்து இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே ராமேஸ்வர முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் லட்சிய தலைவர் புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்க சொல்லி என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். நானெல்லாம் இளமை காலத்திலிருந்து என்னை பெரியாரினுடைய பாசறையிலே ஊறி திளைத்து கல்லூரியிலே, பொறியியல் கல்லூரியிலே நான் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருந்த காலத்திலிருந்து அந்த காலத்தில் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வளருகிற பொழுது ஒரே சிந்தனையிலிருந்து வளர்ந்து வந்தவர்கள் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்து மக்கள் கட்சி நடத்துகிற மாநாடு தமிழீழத்துக்காக நடைபெறுகிற மாநாடு, இதிலே பங்கேற்க வேண்டும் என்று தலைவர் வைகோ அவர்களிடத்திலே கடந்த மாதம் 19ஆம் தேதி என்னிடத்திலே ஆணை எடுத்து நீ கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் ஒப்புக்கொண்டேன். திரு செந்தில் அதிபர் மிகவும் சிலாகித்து பேசினார். அவர் ஒரு ஆற்றல் மிக்க சொற்பொழிவாளர் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் இயக்கத்தால் வேறு வேறுபட்டவர்களாக இருந்தாலும் கூட எண்ணத்தால், சிந்தனையால், எழுத்தால், லட்சியத்தால் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இப்பொழுது நான் நேரிலே வேண்டும் என்பதற்காக, ஒரு இலக்கை சென்று சேர வேண்டும் என்பதற்காக பண்டை தமிழர் வழக்கம் வேள்வி நடத்துவது. அப்படிப்பட்ட அந்த வழக்கத்தின் அடிப்படையிலே இந்த திருமுறை ஞான வேள்வி நடத்தப்பட்டது. இந்த ஞான வேள்வி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தர்மயாதீனத்திலே இருந்து தர்மயாதீனத்தினுடைய சீடர் வையாபுரி ஐயா அவர்கள் இங்கே வருகிறார். குருமகா சன்னிதானம் பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்கர் போர் வாளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வராகி மணிகண்ட சுவாமிகள், சிவனடியார் கூட்டமைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காளிமுத்து சுவாமிகள், இப்படி பலரும் இங்கே வந்திருந்து இந்த வேள்வியை நடத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வேள்வி நடத்துவது என்பது இன்றைய காலகட்டத்திலே ஒரு புதுமையானதாக தோன்றலாம். ஆனால் இது புதியது அல்ல, நமக்கு நீண்ட நாள் பழமையான ஒரு விஷயம்தான். ஐயா அவர்களுக்கு வரலாற்றை நான் சொல்ல வேண்டியதில்லை. கிபி 5ஆம் நூற்றாண்டிலே ஒரு இருண்ட காலம், களப்பிரர் காலம் என்று சொல்லுவார்கள். நம்முடைய சைவ சமயம், தமிழனுடைய ஆதி சமயம் சைவ சமயம் ஒடுக்கப்பட்டு, தமிழனுடைய கலாச்சாரம் பண்பாடு ஒடுக்கப்பட்டு களப்பிரர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. வரலாற்றாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் இதை இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். எதனால் இருண்ட காலம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், இப்பொழுதெல்லாம்